ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம். 3ஆம் பாடல். ஆமீளிதக்ஷ மதிகம்ய முதாமுகுந்தம் ஆனந்தகந்தம் அனிமேஷணங்க தந்திரம் ஆகேகரஸ்தித கணீனிக பஷ்பநேத்திரம் பூத்தே பவேன்மம புஜங்க சயாங்கநாயாக. தமது காதல் கொழுநர் முகுந்தனை அளவு கடந்த மகிழ்ச்சியோடு அன்னை கண் இமையாது கண்டவண்ணம் இருக்கிறார். உற்ற கணவனாக இருப்பினும் கற்புடை பெண்டிர் நேருக்கு நேர் ஏறெடுத்து கண் கொட்டாது பார்த்து கொண்டிருப்பது சரியல்ல. தாயும் அவ்வாறே. அதனால் பாதி மூடியும் பாதி திறந்தும் உள்ள பங்கைய விழிகளின் மூலம் மெதுவாக முகுந்தனை பார்த்து பார்த்து பரவசம் அடைகின்றார். அவருடைய பார்வை அச்சுதனுக்கு அளவிலா ஆனந்தத்தினையும் மோகத்தினையும் மூட்டுகிறது. பரந்தாமன் மார்பில் பள்ளி கொண்டிருக்கும் தேவியே, உம்முடைய கண்ணின் கடைப்பார்வை என் மீது பட்டால் எனக்கு செல்வ சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். யான் நோக்குங்காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்னும் குரல் மொழிக்கேற்ப பார்வை பரிமாறல் நடைபெறுவதை ஞானகுரு படம் பிடித்து காட்டுகிறார். செல்வமும் சிறப்பும் சேர்க்கும் திருமகளை தன் மார்பில் தாங்கி பரமன் பூரிப்படைகின்றார். தேவியும் ஆட்கொண்ட ஐயனை காணாமல் கண்டு களிப்புறுகின்றார். அம்மையின் அருட்பாவைக்கு இலக்காவதன் மூலம் ஐயனின் அருளுக்கும் நாம் பாத்திரமாவோம் என்பதனை இப்பாடல் குறிக்கின்றது. ஸ்ரீ மகாலட்சுமி நமக.